ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 4வது மாதத்தின் 4வது பரிசுத்த ஞாயிறு ஆராதனையிலே பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಕರ್ತನ ಮಹಾದೊಡ್ಡ ಕೃಪೆಯಿಂದ 4ನೇ ತಿಂಗಳಿನ 4ನೇ ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿರುವಂಥ ಎಲ್ಲ ಸಭೆ ದೇವ ಮಕ್ಕಳಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ಸ್ವಾಗತಿಸ್ತೇನೆ. ಎಲ್ಲರೂ நல்லா இருக்கீங்களா? ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ஓகே, இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய செவிகளை நாம் திருப்புவோம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ಯೋಹನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 4 ಮತ್ತು 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நான் தமிழ்ல வாசிக்கிறேன், அப்புறம் சகோதரி அவங்க கன்னடால வாசிப்பாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ಯೋಹನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವೆನು. ಕೊಂಬೆಯು ಬಳ್ಳಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರದಿದ್ದರೆ ಹೇಗೆ ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ಫಲ ಕೊಡಲಾರದೋ, ಹಾಗೆಯೇ ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರದಿದ್ದರೆ ಫಲ ಕೊಡಲಾರಿರಿ. ನಾನು ದ್ರಾಕ್ಷೆ ಬಳ್ಳಿ, ನೀವು ಕೊಂಬೆಗಳು. ಒಬ್ಬನು ನನ್ನಲ್ಲಿಯೂ ನಾನು ಅವನಲ್ಲಿಯೂ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ ಅವನೇ ಬಹಳ ಫಲ ಕೊಡುವನು. ನೀವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನೂ ಮಾಡಲಾರಿರಿ. ಆಮೆನ್. 2 வசனங்கள் நம்முடைய செய்திக்காக வாசிக்கப்பட்டிருக்கிறது. 2 வாக்கியಗಳನ್ನು ನಮ್ಮ ಸಂದೇಶಕ್ಕಾಗಿ ಓದಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த 2 வசனங்களிலிருந்து 2 காரியங்களை இன்றைக்கு நம்ம தலைப்பாக எடுத்து அதிலிருந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். ಈ 2 ವಚನಗಳಿಂದ 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸತ್ಯವೇದದ ನಮ್ಮ ಸಂದೇಶದ ಶಿರೋನಾಮೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾವು ಓದಿಕೊಳ್ತೇವೆ. 2 வசனங்களிலிருந்து 2 வார்த்தையை எடுத்து நாம் செய்தியாக இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 2 ವಚನಗಳಿಂದ 2 ಮಾತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸತ್ಯವೇದ ಧ್ಯಾನವನ್ನು ಮಾಡೋಣ. ಆಮೆನ್. 4வது வசனத்திலிருந்து நிலைத்திருங்கள் என்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள போகிறோம். 4ನೇ ವಚನದಿಂದ ನೆಲೆಗೊಂಡಿರಿ ಎಂಬ ಮಾತನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. 5வது வசனத்திலிருந்து நிலைத்திருந்தால் என்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள போகிறோம். 5ನೇ ವಚನದಿಂದ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನೆಲೆಗೊಂಡಿರದಿದ್ದರೆ, நிலைகொண்டிருந்தால், ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ, நிலைத்திருங்கள், நிலைத்திருந்தால், ನೆಲೆಗೊಂಡಿರಿ, ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ. ஆமென். இந்த 2 வார்த்தையிலிருந்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ಈ 2 ವಾಕ್ಯಗಳಿಂದ ಇವತ್ತು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವೆನು. கவனமா இருக்கணும், அங்கங்க ஓடாடக்கூடாது தயவு செய்து. ದಯಮಾಡಿ ನೀವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಾಡಬಾರದು, ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. செய்தி நேரத்துல அப்படியே உட்கார்ந்துடணும். ಸಂದೇಶದ ಸಮಯದಲ್ಲಿ ಹಾಗೆ ಕುಳಿತಿರಬೇಕು. அதனால இது அங்கங்க ஓடுற வேலை நமக்கு வேண்டாம். ಅದರಿಂದ ಅಲ್ಲಲ್ಲಿ ಓಡಾಡುವ ಕೆಲಸ ನಮಗೆ ಇರಬಾರದು. ஆமா, வர்ற வாரத்திலேருந்து நம்ம இது வாலிபர்களா வளர்ந்து வருகிற பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி வந்துடணும். ಬರುವಂತ ವಾರದಲ್ಲಿ ಯವನಸ್ಥರಾಗಿ ಬೆಳೆದು ಬರುವಂತ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಮುಂದೆ ಬಂದು ಕೂರಬೇಕು. இது பிரைட்டன், இது ஸ்ரேஸ், சாம், இது நம்ம பிரமிளா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, இந்த சீட்டை அந்த ரோ நீங்க பின்னாடி போயிருங்க. வாலிபர்களா வளர்ந்து வரக்கூடியதான பிள்ளைங்களுக்கு முன்னாடி இடம் கொடுத்துருங்க. ಈ ಮುಂದೆ ಇರುವಂತ ಪ್ರಮಿಳಾ ಸಿಸ್ಟರ್ ಕೂತಿರುವಂತ 2 ಚೇರ್ಗಳು ಯವನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಮೀಸಲಾಗಿದೆ. ಕೂತ್ಕೊಳ್ಬೇಕಾದ್ರೆ 3ನೇ ಚೇರಿಂದ ಕೂತ್ಕೊಳ್ಬೇಕು. அதே போல இது யூத் பிள்ளைங்க, லேடிஸ்ல யூத் பிள்ளைங்களா வளர்ந்து வரீங்க, அவங்க நீங்க என்ன பண்ணிருங்க, நம்ம தாஸ் பிரதர் இருக்கார் இல்லையா, அந்த ரோக்கு வந்துருங்க. ಅದೇ ತರ ಯವನ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳುಗಳು 2ನೇ ಕುರ್ಚಿ ಮುಂದನೇ ಕುರ್ಚಿಗೆ ಬಂದ್ಬಿಡ್ಬೇಕು. ஆமென். சரியா? ஓகே. ನೆಕ್ಸ್ಟ್ ವಾರத்துல இருந்து பின்னாடி உட்கார கூடாது. ಮುಂದಿನ ವಾರದಿಂದ ಯಾರು ಹಿಂದೆ ಕೂತ್ಕೋಬಾರ್ದು. ಯವನ ಮಕ್ಕಳು, வளர்ந்து வர்ற பிள்ளைங்க முன்னாடி வந்துருங்க. ಬೆಳೆದು ಬರುವಂತ ಮಕ್ಕಳು ಮುಂದೆ ಬರಬೇಕು. ஏன்னா மறுபடியும் நீங்க எங்களை கிராஸ் பண்ணி போக வேண்டியவங்க நீங்க. ಯಾಕಂದ್ರೆ ಮತ್ತೆ ನೀವು ನಮ್ಮನ್ನು ದಾಟಿ ಹೋಗಬೇಕಾದವರು. நாங்க அங்க இருக்க வேண்டியவங்க.
ನಾವು ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದ. நீங்க எப்பவுமே பின்னாடி போக கூடாது, முன்னாடி தான் வரணும். ಅಂದ್ರೆ ನೀವು ಯಾವಾಗಲೂ ಹಿಂದೆ ಹೋಗಬಾರದು, ಮುಂದೆನೇ ಬರಬೇಕು. ஆமென். பாருங்க, இரண்டாவது வசனத்தில் அவன் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ನೋಡ್ರಿ, ಒಬ್ಬನು ನನ್ನಲ್ಲಿಯೂ ನಾನು ಅವನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ ಬಹಳ ಫಲವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு காரியங்களை இந்த இடத்திலே சபையாக வந்திருக்க கூடாதான நம்ம ஒவ்வொருவரோடு கூட அவர் பேசுகிறார். ನೋಡ್ರಿ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ವಾಕ್ಯಗಳಿಂದ ಸಭೆಯಾಗಿ ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲೂ ಮಾತನಾಡ್ತಾನೆ. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நபரோடும் ஆண்டவர் பேசுகிறார். ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗಳಿಂದ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. அவர் என்ன பேசுகிறார்னா, ಆತನ ಏನ್ ಮಾತಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, என்னிலே நிலைத்திருங்கள், ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ರಿ, நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன், ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ತೇನೆ. ஒருவன் என்னிலும் ಒಬ್ಬನು ನನ್ನಲ್ಲಿಯೂ நான் அவனிலும் ನಾನು ಅವನಲ್ಲಿಯೂ நிலைத்திருந்தால் ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ಅವನು ಬಹಳ ಫಲವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. அப்போ இங்க வந்திருக்க கூடாதான் நாம் எல்லாருமே மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಬಹಳ ಫಲ ಕೊಡುವಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. ஏன்னா அவர் இல்லாம நாம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಇಲ್ಲದೆ ನಾವೇನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. தம்பி தங்கச்சி, அவர் இல்லாம நாம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ತಮ್ಮ ತಂಗಿ, ಆತನ ಇಲ್ಲದೆ ನಾವೇನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. சகோதரனே சகோதரியே, அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ಸಹೋದರ ಸಹೋದರಿಯನೇ, ಆತನ ಇಲ್ಲದೆ ನಾವೇನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. அதனால நம்ம எப்பொழுதும் கர்த்தரை புகழணுமே தவிர கர்த்தரை புகழ வேண்டியதான இடத்துல மற்றவர்களை வைத்து நம்ம புகழுவது தவறு. ಆದುದರಿಂದ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನನ್ನು ಹೊಗಳಬೇಕು ಹೊರತು ಕರ್ತನನ್ನು ಹೊಗಳುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೇರೆಯವರನ್ನಿಟ್ಟು ಹೊಗಳುವುದು ತಪ್ಪು. ஏன்னா அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಇಲ್ಲದೆ ನಾವೇನೂ ಇಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையில அவர் இல்லாம நம்ம நொடி பொழுது கூட வாழுவது கடினம். ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕ್ಷಣ ಕೂಡ ಆತನ ಇಲ್ಲದೆ ಬದುಕುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ. நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு அவர் இல்லாமல் ஒன்றுமில்லை. ನಮ್ಮ ಕುಟುಂಬ, ನಮ್ಮ ಜೀವಿತ, ನಮ್ಮ ಉದ್ಯೋಗ, ನಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಆತನಿಲ್ಲದೆ ಏನೂ ಇಲ್ಲ. எல்லாமே அவர் கொடுத்தது. ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನು ಆತನೇ ಕೊಟ್ಟಿದ್ದು. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்தது, உமக்கு நான் அதை கொடுக்கிறேன். ಆದುದರಿಂದ ಪ್ರತಿದಿನ ನಾವು ಹೇಳಬೇಕು, ದೇವರೇ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕೆಲ್ಲ ನೀನು ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು ಅದು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ಆತನು ಬಹಳ ಫಲವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. இப்போ உங்கள்ட்ட 5 இருக்குதா, அத ஆண்டவர் 10ஆக ஆசீர்வதிப்பார். ಈಗ ನಿಮ್ಮ ಹತ್ರ 5 ಇದೆಯಾ, ದೇವರು ಅದನ್ನ 10ಆಗಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ஏன்னா மிகுந்த கனிகள். ಯಾಕಂದ್ರೆ ಬಹಳ ಫಲ. 2 இருக்குதா, 2 ಇದೆಯಾ, அத 4ஆக. ಅದು 4ಆಗಿ. 5 ரொட்டி 2 மீன். 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು. பாருங்க, அது 5000 பேர். ನೋಡ್ರಿ, 5000 ಜನರಿಗೆ. 12 கூடைகள் மீதம். ಆ ಉಳಿದಂತ ಪುಟ್ಟಿಗಳು ಎಷ್ಟು ಅಂದ್ರೆ 12. திருப்தி. ಅಲ್ಲಿ ತೃಪ್ತಿ. அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா மிகுந்த கனிகள். ಇದು ಯಾವುದನ್ನ ಸೂಚಿಸ್ತದೆ ಇದೆಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಹಳ ಫಲ. அப்போ இருக்கிறதுலயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ಆದ್ರಿಂದ ಇರುವುದರಲ್ಲೇ ನಾವು ತೃಪ್ತಿ ಆಗ್ಬಿಡಬಾರ್ದು. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, 1 பெற்றுக்கொண்டவன், ನೋಡ್ರಿ, ಒಂದನ್ನು ಪಡಕೊಂಡವನು அவன் ಅದ மண்ணில புதைச்சு வச்சான். ಅದು ಮಣ್ಣಲ್ಲಿ ಆತನು ಅಡಗಿಸಿಟ್ಟ. அவன் கொடுத்தவர் மேல குறை சொன்னான். ನೋಡ್ರಿ, ಕೊಟ್ಟವನ ಮೇಲೆ ಆತನು ಕೊರತೆ ಹೇಳ್ದ. கொடுத்தவருக்கு சந்தோஷமானதா? ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟವನಿಗೆ ಸಂತೋಷವಾಯ್ತಾ? சந்தோஷமாகல. ಅಲ್ಲಿ ಸಂತೋಷ ಆಗ್ಲಿಲ್ಲ. யார் மேல சந்தோஷம் கொடுத்தவர் சந்தோஷப்பட்டார்? ಯಾರ ಮೇಲೆ ಕೊಟ್ಟವನು ಸಂತೋಷ ಹೊಂದಿದನೋ அதை பெருக்கினவர்கள் மேல. ಯಾರು ಅದನ್ನ 2ರಷ್ಟಾಗಿ ಮಾಡಿದರೋ ಅವರ ಮೇಲೆ. அதனால இந்த காலை நேரத்தில் நமக்குள்ளாக பெருக்கம் தேவை. ಆದ್ದರಿಂದ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮೊಳಗಡೆ ಈ ಹೆಚ್ಚಳ ಅನ್ನುವುದು ಬಹಳ ಬೇಕಾಗುತ್ತದೆ. நமக்குள்ள அன்பு இருக்கிறது, ನಮ್ಮೊಳಗಡೆ ಪ್ರೀತಿ ಇದೆ, சந்தோஷம் இருக்கிறது, ಸಂತೋಷ ಇದೆ, சமாதானம் இருக்கிறது, ಸಮಾಧಾನ ಇದೆ, நீடிய பொறுமை இருக்கிறது, ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಇದೆ, தயவு இருக்கிறது, ದಯೆ ಇದೆ, நற்குணம் இருக்கிறது, ಸದ್ಗುಣ ಇದೆ, விசுவாசம் இருக்கிறது, ನಂಬಿಕೆ ಇದೆ, சாந்தம் இருக்கிறது, ಶಾಂತತೆ ಇದೆ, இச்சையடக்கமும் இருக்கிறது. ಕ್ಷಮೆತಮೆ ಇದೆ. அது இருக்கிற லெவல்ல
இருக்கிறது அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ಆ ಇರುವಂತ ಮಟ್ಟದಲ್ಲೇ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರಿಗೆ ಅದು ಇಷ್ಟ ಇಲ್ಲ. இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம அப்படியே இருந்துட்டோம்னா நம்மை போல ஏமாளிகள் வேற யாருமே கிடையாது. ಇದೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಡು ನಾವು ಸುಮ್ಮನೆ ಇದ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಮ ತರ ಮೋಸ ಆಗೋರು ಯಾರು ಇಲ್ಲ. அதிலே நாம் பெருக வேண்டும். ಅದರಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮೊಳಗಡೆ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த அன்பை நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ಆ ಪ್ರೀತಿಯನ್ನ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವವರಿಗೆ ನಾವು ಹಂಚಿಕೊಡಬೇಕು. ஹalleluya ஹalleluya. நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் சந்தோஷமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಏರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எல்லாரோடும் சமாதானமாய் இருப்பதற்கு நாம் பழகிಕೊಳ್ಳ வேண்டும். ಎಲ್ಲರೊಂದಿಗೂ ಸಮಾಧಾನವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. பொறுமையை காத்துக்கொள்ளணும். ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. எடுத்தெறிந்து பேசிவிடக் கூடாது. ತೆಗೆದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾತಾಡಬಾರದು. மற்றவர்களுக்கு வேதனை உண்டாகிற அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் இருந்து விடக்கூடாது. ಬೇರೆಯವರಿಗೆ ನೋವು ಉಂಟು ಮಾಡುವಂತದಾಗಿ ನಮ್ಮ ಮಾತಿರಬಾರದು. பொறுமையை காத்துக்கொள்ளணும். ತಾಳ್ಮೆಯನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. எப்பவுமே தயவும் நற்குணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ಯಾವಾಗಲೂ ದಯೆ ಸದ್ಗುಣ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವಿರಬೇಕು. விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கத்தினாலே நாம் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ನಂಬಿಕೆ ಶಾಂತತೆ ಕ್ಷಮೆ ದಮೆ ಇವುಗಳಿಂದ ನಾವು ಅಲಂಕರಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. இவைகள் தான் விசேஷமான பிரமாணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಇವುಗಳೇ ವಿಶೇಷವಾದ ಪ್ರಮಾಣಗಳೆಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. இவைகளை விட வேறு விசேஷமான பிரமாணங்கள் ஒன்றுமே இல்லை. ಇವುಗಳಿಗಿಂತ ಬೇರೆ ವಿಶೇಷವಾದ ಪ್ರಮಾಣಗಳು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அதனால இவைகளிலே நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ಆದುದರಿಂದ ಇವುಗಳೆಲ್ಲದರಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಾದ ಫಲವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿರಬೇಕು. ಶರೀர பிரகாரமாக கொஞ்சம் இருக்கிறத அதிகரிப்பதற்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் இல்லையா? ಶಾರೀರಿಕವಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಇರುವುದನ್ನ ಜಾಸ್ತಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತೀವಲ್ವಾ? ಅದರಲ್ಲಿ வளர்ந்துகிட்டே போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? ನಾವು ಬೆಳೀತಾ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಇಷ್ಟಪಡ್ತೀವಲ್ವಾ? ஆனா ஆவிக்குரிய காரியத்தில் ஏன் நமக்கு ஒரு தேக்க நிலைமை வந்து விடுகிறது? ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕ ವಿಚಾರದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಯಾಕೆ ನಮಗೆ ನಿಂತಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ? கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதிலே ஏன் நமக்கு ஒரு தடங்கல் வந்து விடுகிறது? ಕ್ರಿಸ್ತನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಯಾಕೆ ನಾವು ತಡೆಯಾಗಿರ್ತೇವೆ? ஏன் நாம் கிறிஸ்துவின் இதய துடிப்பாக நாம் மாறாமல் இருந்து விடுகிறோம்? ಯಾಕಂದ್ರೆ ನಾವಿನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಹೃದಯ ಬಡಿತವಾಗಿ ಬದಲಾಗ್ತಾ ಇಲ್ಲ. மிகுந்த அவரிலே யாரெல்லாம் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க மிகுந்த கனிகளை கொடுப்பார்களாம். ಯಾರೆಲ್ಲ ನೆಲೆಗೊಂಡಿರ್ತಾರೋ ಅವರು ಬಹಳ ಫಲ ಕೊಡ್ತಾರೆ. அதனால சபையே கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருப்போம். ಆದ್ದರಿಂದ ಸಭೆಯೇ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுத்து கொண்டே இருப்போம். ನಾವು ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದ್ರೆ ಫಲ ಕೊಡ್ತಾನೇ ಇರ್ತೀವಿ. நம்முடைய கனியை யாராலும் தடை பண்ண முடியாது. ನಮ್ಮ ಫಲವನ್ನು ಯಾರಿಂದ ತಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. மாம்சம் தடை பண்ண முடியாது. ಯಾವುದೇ ಶರೀರ ಕ್ರಿಯೆಗಳು ತಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. சூழ்நிலைகள் தடை பண்ண முடியாது. ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ತಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. எந்த நபர்களும் தடை பண்ண முடியாது. ಯಾವುದೇ ವ್ಯಕ್ತಿಗಳು ಸಹ ತಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். ನಾವು ಬೆಳಿತಾನೇ ಇರ್ತೀವಿ. நாம் பெருகி கொண்டே இருப்போம். ನಾವು ಹೆಚ್ಚುತ್ತಾನೇ ಇರ್ತೀವಿ. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே ಯೋಹನ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அதை முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೀವು ಓದಿ ನೋಡುವುದಾದ್ರೆ நிலைத்திருங்கள், ನೆಲೆಗೊಂಡಿರಿ, நிலைத்திருப்பேன், ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತೇನೆ, நிலைத்திருந்தால், ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ, நிலைத்திராவிட்டால், ನೆಲೆಗೊಂಡಿರದಿದ್ದರೆ, நிலைத்திருக்கிறது போல ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಹಾಗೆ நிலைத்திருப்பீர்கள், ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತೀರಿ, நிலைத்திருக்கும் படிக்கு ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಹಾಗೆ. பாருங்க, இந்த ஒரு அதிகாரத்துல 12 முறை இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. ನೋಡ್ರಿ, ಒಂದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 12 ಬಾರಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ವಿಚಾರ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. ஒரு வார்த்தை ஒரு முறை பேசப்பட்டாலே அது அசைக்க முடியாத சத்தியம். ಒಂದು ಪದ ಅಥವಾ ಒಂದು ಮಾತು ಒಂದು ಸಾರಿ ಮಾತಾಡಿದ್ರೇನೆ ಕದಲಿಸಲಾದಂತ ಸತ್ಯ ಅದು. சில இடங்களில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಿಜ ನಿಜವಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದು இருமடங்கு உறுதியை காட்டுகிறது. ಅದು 2 ಪಟ್ಟು ದೃಢತೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அப்படியானால் ಹಾಗಾದ್ರೆ ஒரே வார்த்தை ಒಂದೇ ಪದ 12 முறை 12 ಸಾರಿ ஒரೇ அதிகாரத்தில் ಒಂದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பேசப்படுகிறது என்று சொன்னால் ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ அது எவ்வளவு முக்கியமாக இருக்க வேண்டும். ಅದು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಮುಖ್ಯವಾಗಿರಬೇಕು. அப்படிதானே?
ಹೌದಾ ಇಲ್ವಾ? ஒரே அதிகாரத்துல ಒಂದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒரே வார்த்தை ಒಂದೇ ಪದ 12 முறை 12 ಸಾರಿ திரும்ப திரும்ப ಮತ್ತೆ ಮತ್ತೆ நம்மோடு கூட பேசுகிறது என்று சொன்னால் ನಮ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ அது எவ்வளவு முக்கியமான வார்த்தை. ಅದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾದ ಮಾತು. சில சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ಕೆಲವರು ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ. இவர் சொன்னா ಇವ್ರು ಹೇಳಿದ್ರೆ சொன்ன வார்த்தையில நிலைத்திருப்பார். ಹೇಳಿದ ಮಾತಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರ್ತಾರೆ. அப்படின்னா இவர் வார்த்தை தவற மாட்டார். ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಮಾತಿನಲ್ಲಿ ಇವರು ತಪ್ಪುವುದಿಲ್ಲ ಅಂತ. சொன்னபடி அந்த வார்த்தையில நிலைத்திருப்பார். ಹೇಳಿದ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ಆ ಮಾತಿನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ತಾರೆ. அப்போ நம்ம சில நேரத்துல பேசுகிற அந்த வார்த்தை அதுல நாம கரெக்டா இருக்கணும். ಕೆಲವು ಸಾರಿ ನಾವು ಮಾತಾಡುವಂತ ಮಾತಿನಲ್ಲಿ ನಾವು ಸರಿಯಾಗಿರ್ಬೇಕು. நம்ம வந்து உல்டா பேசுறவங்களா இருக்க கூடாது. ನಾವು ಉಲ್ಟಾ ಮಾತಾಡೋರಾಗಿರಬಾರದು. நிறைய நேரத்துல நம்ம வந்து ஒரு நேரம் ஒரு வார்த்தை பேசுவோம், இன்னொரு நேரம் இன்னொரு வார்த்தை பேசுவோம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಒಂದ್ಸಾರಿ ಒಂದ್ ಮಾತಾಡ್ತೀವಿ, ಇನ್ನೊಂದ್ ಸಮಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದ್ ಮಾತಾಡ್ತೀವಿ. நான் கேட்டிருக்கிறேன், நான் அப்படி சொல்லலையே, இப்படிதானே சொன்னேன். ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ, ನಾನು ಆಗ ಹೇಳಿಲ್ವಲ್ಲ, ನಾನು ಹೀಗೆ ತಾನೇ ಹೇಳಿದ್ದು. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಆಗಲ್ಲ. அவர் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுகிறார். ಅವರು ಹೇಳಿದ್ದನ್ನ ಹೇಳಿದಾಗೆ ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರು. அவர் மனமாற மாந்தர் அல்ல. ಅವನು ಮನಸ್ಸನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಲ್ಲ. அவர் பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ಅವನು ಸುಳ್ಳಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಮನುಷ್ಯನೂ ಅಲ್ಲ. அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ಅವನು ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸ್ತಾನೆ. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோடு கூட நம்ம ஒட்டுகிறோமோ, ಹಾಗಾದ್ರೆ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಅಂಟಿಕೊಂಡವರಾಗಿರ್ತೇವೋ அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗ್ತದೆ. நம்முடைய வார்த்தை, நம்முடைய நடக்கை, நம்முடைய கிரியை எல்லாம், ನಮ್ಮ ಮಾತು, ನಮ್ಮ ನಡತೆ, ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಕೂಡ. ಸರಿ, அவங்க சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, இவர் வந்து ஒரு வேலையில நிலையா நிக்கவே மாட்டார், ಇವರು ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಪರ್ಮನೆಂಟ್ ಆಗಿ ಇರೋದೇ ಇಲ್ಲ அப்படின்னு பேசுகிறத கேட்டிருக்கு. ಆ ರೀತಿ ಮಾತಾಡುವುದನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ಈ ತರ ತುಂಬಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಹೋಗ್ಬೋದು. அப்படின்னா நம்ம ஒரு காரியத்துல நிலைத்திருக்காவிட்டா அதுல வந்து நம்ம வளரவும் முடியாது, பெருகவும் முடியாது. ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಲ್ಲ ಅಂದ್ರೆ, ಇರದೇ ಹೋದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಬೆಳೆಯಕ್ಕೂ ಆಗಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. அதனால ஒரு காரியத்துல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நிலைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம வளர்ந்துகிட்டே இருப்போம், பெருகிட்டே இருப்போம். ಹಾಗಾದ್ರೆ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನೆಲೆಯಾಗಿರ್ತೀವೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಬೆಳೀತಾ ಇರ್ತೀವಿ, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಹೆಚ್ಚಾಗ್ತಾ ಇರ್ತೀವಿ. படிக்கிற பிள்ளைங்க நீங்க படிப்புல கரெக்டா இருந்தீங்கன்னு வெச்சுங்க, ಓದುವಂತ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ನೀವು ಸರಿಯಾಗಿರುವುದಾದ್ರೆ நீங்க பட்டத்தை பறக்க விட மாட்டீங்க, பட்டத்தை வாங்குவீங்க. ನೀವು ಪಟ್ಟವನ್ನು ಹಾರುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಪಟ್ಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ. ஒவ்வொரு படிகளிலும் உங்களுக்கு பட்டம் கொடுக்கப்படுகிறது. ಒಂದೊಂದು ಮೆಟ್ಟಲುಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಪಟ್ಟವು ಧರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. என்ன பட்டம் தெரியுமா? ಅದೇನ್ ಪಟ್ಟ ಗೊತ್ತಾ? வெற்றி என்கிற பட்டம், ಜಯ ಎಂಬುವಂತ ಪಟ್ಟ. ஹalleluya, ஹalleluya. அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய காரியங்களில் நிலைத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி தான். ಆಗ ನೀವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳ ನೆಲೆಯಾಗಿರ್ತಾರೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಜಯದ ಮೇಲೆ ಜಯ ನಿಮ್ಗೆ ಇರ್ತದೆ. ಯುದ್ಧத்துல நம்ம நிலைத்திருந்தா, ಯುದ್ಧದಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದ್ರೆ நம்ம வெற்றி வாகை சூடலாம், ನಾವು ಜಯವಾಗಿ ನಾವು ಹೇಳ್ಬೋದು. யுத்தம்னா என்ன? ಯುದ್ಧ ಅಂದ್ರೆ ಏನು? உடனே நீங்க வந்து பார்டருக்கு போயிட கூடாது, ಕೂಡಲೇ ನೀವು ಒಂದು ಯುದ್ಧ ಭೂಮಿಗೆ ಹೋಗಬಾರದು. விசுவாசம்ங்கிறது ஒரு யுத்த களம், ಈ ನಂಬಿಕೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ಯುದ್ಧ ಭೂಮಿ. பரிசுத்தம் என்கிறது ஒரு யுத்த களம், ಈ ಪರಿಶುದ್ಧತೆ ಎನ್ನುವುದು ಕೂಡ ಒಂದು ಯುದ್ಧರಂಗವಾಗಿದೆ. சபை என்கிறது ஒரு யுத்த களம், ಸಭೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ಯುದ್ಧರಂಗವಾಗಿದೆ. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம், ನಮ್ಮ ಜೀವಿತ ಎನ್ನುವಂಥದ್ದು ಕೂಡ ಒಂದು ಯುದ್ಧರಂಗ. நம்முடைய குடும்பம் என்பது ஒரு யுத்த களம், ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಅನ್ನುವಂಥದ್ದು ಯುದ್ಧರಂಗ. அங்க வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் கிடையாது. ಅಲ್ಲಿ ರಕ್ತದೊಂದಿಗೆ ಮಾಂಸದೊಂದಿಗೆ ನಮಗೆ ಹೋರಾಟ ಇಲ್ಲ. யுத்தம் இருக்குது, ನಮಗೆ ಯುದ್ಧ ಇದೆ, மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது. ಆದ್ರೆ ಮಾಂಸದೊಂದಿಗೆ ರಕ್ತದೊಂದಿಗೆ ಇಲ್ಲ. மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் நடப்பதை போன்று இருக்கும், ಆದ್ರೆ ರಕ್ತ ಮಾಂಸಗಳೊಂದಿಗೆ ಹೋರಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. ஆனா அது கிடையாது, அது வெளியே. ಆದ್ರೆ ಅದಲ್ಲ, ಅದು ಹೊರಗಡೆ. ஆனா தேவனுடைய பிள்ளைகள், ಆದ್ರೆ ದೇವ ಮಕ್ಕಳು நம்ம அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. ನಾವು ಅಂತವರಲ್ಲ, நாம வந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
ನಾವು ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟವರು. நம்முடைய யுத்தம் யாரோடு கூடன்னு சொன்னா, ನಮ್ಮ ಯುದ್ಧ ಯಾರೊಂದಿಗೆ ಅಂದ್ರೆ துரைத்தனங்களோடு, ಎಲ್ಲ ದೊರೆತನಗಳೊಂದಿಗೆ, ಅಧಿಕಾರங்களோடு, ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಗಳೊಂದಿಗೆ, ಈ ಪ್ರಪಂಚத்தின் பொல்லாத ஆவிகளோடு, ಈ ಲೋಕದ ಅಧಿಕಾರಗಳೊಂದಿಗೆ, வானமண்டலத்தில் இருக்கக்கூடியதான சேனைகளோடு, ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರೋ ದುರಾತ್ಮಗಳ ಸೇನೆಗಳ ಮೇಲೆ நமக்கு யுத்தம் இருக்கிறது. ನಮಗೆ ಯುದ್ಧ ಇದೆ. அதனால நாம ಸರ್ವಾಯುಧ ವರ್ಗங்களை எடுத்துக்கொண்டா, ಆದುದರಿಂದ ನಾವು ಸರ್ವಾಯುಧ ವರ್ಗಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ நாம மாம்சத்தோடு யுத்தம் பண்ண மாட்டோம். ನಾವು ಮಾಂಸದೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡುವುದಿಲ್ಲ. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் யார் பலன் பெற்று நிற்கிறாங்களோ, ಕರ್ತನನ್ನು ಆತನ ಅತ್ಯಧಿಕವಾದ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ಯಾರು ಬಲ ಹೊಂದಿರ್ತಾರೋ அவங்க ஒரு நாளும் ಮಾಂಸத்தோடு ರಕ್ತத்தோடு யுத்தம் பண்ண மாட்டாங்க. ಅಂತವರು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ರಕ್ತ ಮಾಂಸಗಳೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆனா நமக்கு யுத்தம் இருக்குது. ಆದ್ರೆ ನಮಗೆ ಯುದ್ಧ ಇದೆ. ஆனா சரியான வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, ಸರಿಯಾದ ಮಾರ್ಗವನ್ನು ನಾವು ಕಂಡುಹಿಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். ನಮ್ಮ ಜೀವಿತ ಜಯಕರವಾಗಿರುತ್ತೆ. நம்முடைய குடும்பம் வெற்றியாக இருக்கும். ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಜಯಕರವಾಗಿರುತ್ತೆ. நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய சபை வெற்றியாக பிரயாணம் செய்யும். ನಮ್ಮ ಸೇವೆಗಳು, ನಮ್ಮ ಸಭೆಗಳು ಜಯಕರವಾಗಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತೆ. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கும்போது, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದರೆ நித்திய ஜீவன் என்கிற அந்த இலக்கை நாம் அடைவோம். ನಿತ್ಯ ಜೀವ ಎನ್ನುವಂತ ಗುರಿಯನ್ನು ನಾವು ತಲುಪುತ್ತೇವೆ. அப்படி இல்லாம நம்ம இருந்தோம்னா, ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿ ಇಲ್ಲದೆ ನಾವಿರುವುದಾದರೆ நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? ನಾವು ಯಾವ ರೀತಿ ಇರ್ತೇವೆ ಗೊತ್ತಾ? காத்து போன பெலூன் எப்படி இருக்கும்? ಈ ಗಾಳಿ ಹೋಗಿದಂತ ಬಲೂನ್ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ? எப்படி இருக்கும்? ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ ನೋಡಿದಿರಾ? பார்க்கிறதுக்கு அழகா இருக்குமா? ಅದು ನೋಡಕ್ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಾ? அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಇರ್ತದೆ. அது யூஸே கிடையாது. ಅದು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರಲ್ಲ. யூஸே கிடையாது. ಅದು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರಲ್ಲ. அதுக்கு மரியாதையே இருக்காது. ಅದಕ್ಕೆ ಮರ್ಯಾದೆನೂ ಇಲ್ಲ. அதுக்கு வேல்யூவே இல்ல. ಅದಕ್ಕೆ ಬೆಲೆನೂ ಇಲ್ಲ. அதனால நம்ம வேல்யூ இல்லாதவங்களா மாறிட கூடாது. ಅದ ನಾವು ಒಂದು ಬೆಲೆ, ಒಂದು ಮೌಲ್ಯ ಇಲ್ಲದವರಾಗಿ ಬದಲಾಗಬಾರದು. நாம் மதிப்புக்குரியவர்களாக நம்ம வாழணுங்க. ನಾವು ಒಂದು ಗೌರವಕ್ಕೆ, ಬೆಲೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಜೀವಿಸಬೇಕು. ஃபீஸ் போன பல்பு மாதிரி இருக்க கூடாது. ಫ್ಯೂಸ್ ಹೋದಂತ ಬಲ್ಪಿನ ಹಾಗೆ ಇರಬಾರ್ದು. நிறைய பல்ப் எல்லாம் ஃபீஸ் போயிடுச்சு. ತುಂಬಾ ಬಲ್ಬುಗಳಲ್ಲಿ ಫ್ಯೂಸ್ ಹೋಗಿದೆ. யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நம்முடைய வாழ்க்கை மாறணும். ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗ್ತದೆ. ஃபீஸ் போயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா இருட்டில் தான் இருப்போம். ಫ್ಯೂಸ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಅಂತ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ಕತ್ಲೆ ಮನೆಯಲ್ಲೇ ಕೂತಿರ್ಬೇಕು. மாற்றணும். ಬದಲಾಯಿಸಬೇಕು, ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. காரியங்கள் மாறணும். ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಬದಲಾಗಬೇಕು. திருப்பி ஆண்டவர் தேவ மனிதர்கள் மூலமாக, வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம கூட பேசுறாருன்னா, நம்ம மாறுறதுக்காக தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். ಪುನಃ ದೇವರ ಮನುಷ್ಯರ ಮುಖಾಂತರ ದೇವರು ಅದೇ ಮಾತನ್ನ ತರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಖಂಡಿತ ನಮ್ಮಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. நாம் கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் முழு பரலோகமும் நம்மோடு கூட இருக்கும். ನಾವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದ್ರೆ ಇಡೀ ಪರಲೋಕವೇ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. 1000-10000 ದೇವ ದೂತர்கள் நம்மோடு இருப்பார்கள். 1000-10,000 ದೇವ ದೂತರುಗಳು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. நான் தனி ஆளு கிடையாதுங்க. ನಾನು ಒಂಟಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. பரலோகம் என்னோடு இருக்கிறது. ಪರಲೋಕ ನನ್ನೊಂದಿಗೆ ಇದೆ. அதனால நான் தனி ஆளு, நான் தனி குடும்பம் அப்படினு சொல்லி ஒரு நாளும் உங்களை தரை குறைவா கீழா நினைக்காதீங்க. ಆದುದರಿಂದ ನಾನು ಒಬ್ಬಂಟಿಗಳು, ನಾನು ಒಂಟಿಯಾದ ಕುಟುಂಬ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನೇ ಕೇವಲವಾಗಿ ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. நம்ம அப்படி நினைக்கிறதுனால தான் நமக்குள்ள ஒரு பின்மாற்றம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿ ನಾವು ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವ ಅನೇಕ ಹಿಂಚಾರುವಿಕೆಗಳು. ಇಲ್ಲ ಸಭೆಯೇ, நாம் கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால், ನಾವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ನೆಲೆಗೊಂಡಿದ್ರೆ முழு பரலோகமும் நம்மோடு கூட இருக்கிறது. ಇಡೀ ಪರಲೋಕ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. முழு பரலோகமும் நம்மோடு கூட நிற்கும். ಇಡೀ ಪರಲೋಕ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ತದೆ. 1000-10000 தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள். 1000-10,000 ದೇವ ದೂತರುಗಳು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. முழு உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பரிசுத்தவான்களுடைய சபையிலே நாம் அங்கங்களாக இருக்கிறோம். ಇಡೀ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಪರಿಶುದ್ಧವಂತರ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಅಲ್ಲಿ ಅಂಗಗಳಾಗಿರ್ತೇವೆ. ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க, முழு உலகத்தில் இருக்கக்கூடியதான சபைகளும் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் நம்மை நடத்தும், நம்மை பாதுகாக்கும். ನೋಡ್ರಿ, ಇಡೀ ವಿಶ್ವದಲ್ಲಿರುವಂತ ಸಭೆಗಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸುತ್ತದೆ, ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತದೆ. சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் நான் தான் ஜெபம் பண்றேன் அப்படினு. ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು
ನಾವು ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ நாம நினைக்கிறோம் நான் மட்டும் தான் ஜெபம் பண்றேன் அப்படினு. ನಾವು ಅನೇಕ ಸಮಯಗಳು ಅನ್ಕೋತೀನಿ ನಾನು ಮಾತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, நம்முடைய சபை மட்டும் தான் ஜெபம் பண்ணுது, ನಮ್ಮ ಸಭೆ ಮಾತ್ರನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ஒவ்வொரு சபையும் ஜெபிப்பது நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಒಂದೊಂದು ಸಭೆಯು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಿಂದಲೇ ನಾವು ಇವತ್ತು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ನಾವು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, நாம் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், ನಾವು ಮಾರ್ಗ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் தனி மனிதர்கள் அல்ல, ಅದು ನಾವು ವೈಯಕ್ತಿಕವಾದ ಮನುಷ್ಯರಲ್ಲ, முழு உலகத்தின் சபையிலும் நாம் அங்கங்களாக இருக்கிறோம். ನಾವು ಇಡೀ ಲೋಕದ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅಂಗಗಳಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்து தலையாக இருக்கிறார், ಕ್ರಿಸ್ತನು ಶಿರಸ್ಸಾಗಿದ್ದಾನೆ, நாம் அனைவரும் அவரோடு இணைந்த அங்கங்களாக இருக்கிறோம். ನಾವು ಅನೇಕರು ಎಲ್ಲ ಸೇರಿ ಅಂಗಗಳಾಗಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஹalleluya ஹalleluya. அவரோடு நாம இணைந்து இருக்கும்போது ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಜೋಡಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಾಗ மிகுந்த கனிகள் உண்டாகும், ಬಹಳ ಫಲಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. ನೋಡಿ, ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಜೊತೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪಿತ್ತು. அப்புறம் அவரோடு எப்பொழுதும் 12 சீசர்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಯಾವಾಗಲೂ 12 ಶಿಷ್ಯರಿದ್ರು. ஆனால் நாட்கள் போக போக காலங்கள் போக போக உபத்திரவத்தின் அனுபவங்களுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக அவர் பிரவேசித்த காலங்களிலே, ಆದ್ರೆ ದಿನಗಳು ಹೋಗುತ್ತಾ 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 ಉಪದ್ರವದ ಕಾಲದೊಳಗಡೆ ಅವರು ಹೋಗುವಾಗ, உபத்திரவத்தின் காலத்தில் அவர் பிரவேசித்த காலங்களிலே, ಉಪದ್ರವದ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ ದಿನಗಳಲ್ಲಿ அவரோடு கூட இருந்த ஒரு பெரும் கூட்டம் போய்விட்டது, சீசர்கள் போய்விட்டார்கள். ಅವರ ಹಿಂದೆ ಇದ್ದಂತ ದೊಡ್ಡ ಗುಂಪು ಶಿಷ್ಯರು ಎಲ್ಲ ಹೋದ್ರು. அவர் தனித்து விடப்பட்டவராக மாறினார், ಆತನ ಒಂಟಿಗನಾಗಿ ಉಳ್ಕೊಂಡನು. நிறைய நேரத்தில் அப்படிதான், ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಹಾಗೇನೆ நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். ನಮ್ಮ ಜೀವಿತವೂ ಕೂಡ ಅದೇ ತರ. எல்லாம் நன்றாக இருக்கும்போது எல்லாமே நன்றாக தான் இருக்கிறது, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, எல்லாம் நன்றாக இருக்கும்போது எல்லாரும் கூடவே இருக்கிறாங்க, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ ಎಲ್ಲ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ. ಆದರೆ ஒரு போராட்டம், ಒಂದು ಹೋರಾಟ, ஒரு பிரச்சனை, ಒಂದು ಸಮಸ್ಯೆ, தேவை, ಒಂದು ಅಗತ್ಯತೆ என்று சொல்லி வரும்போது நம்மோடு இருந்தவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ಆ ರೀತಿ ಬರುವಾಗ ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದವರೆಲ್ಲ ಎಲ್ಲೋದ್ರು ಅಂತ ಹುಡುಕುವ ಸ್ಥಿತಿ ಉಂಟಾಗ್ತದೆ. எல்லாம் நன்றாக இருக்கும்போது துதி என்ன, ஆராதனை என்ன, சபை என்ன, அப்படி ஜெபம் என்ன அப்படின்னு தான் இருக்கும். ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ ಏನ್ ಸ್ತುತಿ ಮಾಡೋದು, ಆರಾಧನೆ ಮಾಡೋದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಏನು, ಆ ರೀತಿ ಇರ್ತದೆ. நடனம் என்ன, ಏನ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಏನು. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ನಾನು ನಿಜಾನ ಹೇಳ, நீங்க என் மேல கோவிச்சுக்க கூடாது, ನನ್ನ ಮೇಲೆ ನೀವು ಕೋಪ ಮಾಡ್ಕೋಬಾರ್ದು. நிறைய நேரத்துல நமக்கு இயேசுவோட காசு தான் பெருசு, ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಯೇಸುವಿಗಿಂತ ಕಾಸೇ ನಮಗೆ ಉತ್ತಮ. ஆனா நம்ம பாடுறது இயேசு போதுமே, ಆದ್ರೆ ನಾವು ಆಡೋದು ಯೇಸು ಸಾಕು ನನಗೆ, உள்ள காசு வேண்டுமே வேண்டுமே, ಒಳಗಡೆ ಕಾಸು ಬೇಕು ಬೇಕು. நம்ம நிறைய நேரம் பொய்யாகவே இருந்துடுறோம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಸುಳ್ಳುಗಾರರಾಗಿರ್ತೇವೆ. பாடுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, ಆಡೋದೊಂದು ಮಾಡೋದೊಂದು, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, ಮಾತಾಡೋದೊಂದು ಮಾಡೋದೊಂದು. பாருங்க, இங்க சீசர்களும் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಮತ್ತೆ ಜನರು ಹಾಗೆ ಇದ್ರು. ஓடி போயிட்டாங்க, ಓಡೋದ್ರು. நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்க கூடாதுங்க, ನಾವು ಅಂತವರಾಗಿರಬಾರ್ದು. பாருங்க, ஆனா எப்போ அவங்க தேவ சமூகத்துல தரித்திருந்தாங்களோ, ಆದ್ರೆ ನೋಡ್ರಿ, ಯಾವಾಗ ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಇದ್ರೋ, எப்போ சீசர்கள் மறுபடியும் அவங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்தாங்களோ, ಶಿಷ್ಯರು ಮತ್ತೆ ಯಾವಾಗ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರೋ, அப்புறம் அவங்க சொன்னாங்க, ಆಗ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது மாதிரி எங்களை அறையக்கூடாது, ಯೇಸುವನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದ ಪ್ರಕಾರ ನಮ್ಮನ್ನು ಹಾಕಬಾರ್ದು, எங்களை உல்டா தான் பண்ணணும், ನಮ್ಮನ್ನು ತಲೆ ಕೆಳಗಾಗಿನೇ ಹಾಕ್ಬೇಕು. அவ்வளவு வைராக்கியம் அவங்களுக்குள்ள வந்துச்சு, ಅಷ್ಟು ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಅವರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡ್ತು. அதனால எல்லா சூழ்நிலையிலையும் அவரோடு இணைந்திருப்பதற்கு தேவ பிள்ளைகள் பழகிಕೊಳ್ಳணும். ಆದುದರಿಂದ ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ ಆತನೊಂದಿಗೆ ಸೇರಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. அவரோடு இருக்க நீங்க பழகிக்கொண்டீங்கன்னா, ಆತನೊಂದಿಗೆ ಇರುವುದಕ್ಕೆ ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ, எந்த காரியத்தை நீங்க சந்தித்தாலும் உங்கள் கிறிஸ்துவிலிருந்து உங்களை எதுவுமே பிரிக்க முடியாது. ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಗಳ ನಾವು ನೋಡಿದ್ರು ಕೂಡ
ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. ಹalleluya. 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 யோவான் 15:6 சொல்லுகிறது. ಯೋನ ಸುವಾರ್ತೆ 15:6 ಹೇಳುತ್ತೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ಯಾವನು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಿಲ್ಲವೋ, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ಯಾವನು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಿಲ್ಲವೋ, அவன் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ಅವನು ಆ ಕೊಂಬೆಯಂತೆ ಹೊರಕ್ಕೆ ಬಿಸಾಡಲ್ಪಟ್ಟು ಒಣಗಿ ಹೋಗುವನು என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கமாக நம்மை எச்சரிக்கிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಹಳ ಗಂಭೀರವಾಗಿ ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. சில நேரத்துல அந்த அநாத பிள்ளைங்க அந்த வீதியில அவங்க வந்து சாப்பாடு கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ಕೆಲವು ಸಾರಿ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಅನಾಥ ಮಕ್ಕಳು ಸ್ವಲ್ಪ ಊಟ ಕೊಡ್ರಿ, ಎಲ್ಲ ಹಣ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರಲ್ವಾ? அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ಆಗ ನಾವೇನ್ ಎನ್ಸ್ಕೊಳ್ತೀವಿ? யார் பெத்த பிள்ளையோ, ಅಯ್ಯೋ ಯಾರೆತ್ತ ಮಗುನೋ, யார் பெத்த பிள்ளையோ எப்படி கஷ்டப்பட்டிருப்பாரு, ಯಾರೆತ್ತ ಮಗುನೋ ಯಾವ ರೀತಿ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದೆ ಪಾಪ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மை பார்த்து துக்கப்படக்கூடாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದುಃಖ ಪಡಬಾರದು. அவர் சொல்றாரு, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಯಾವನನ್ನ, ಆತನ ಹೇಳ್ತಾನೆ ಯಾವನನ್ನ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಿಲ್ಲವೋ அவன் வெளியே எரியுண்ட கொடியை போல, ಆತನು ಹೊರಕ್ಕೆ ಬಿಸಾಡಲ್ಪಟ್ಟ ಕೊಂಬೆಯ ಹಾಗೆ அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ಅವನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಆತನು ಸುಟ್ಟು ಹೋಗುತ್ತಾನೆ. எவ்வளவு பரிதாபம் இல்லையா? ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ಪರಿತಾಪ. அந்த பரிதாபத்திற்குரியவர்களாக தேவ சபை நாம் இருந்து விடக்கூடாது. ಆದ್ರೆ ಅಂತ ಪರಿತಪಿಸುವವರಾಗಿ ದೇವ ಸಭೆಯವರು ನಾವು ಇದ್ದು ಬಿಡಬಾರದು. அப்படிப்பட்டதான துக்கத்திற்குரியதான காரியங்களிலே தேவ பிள்ளைகள் நாம் இருந்து விடக்கூடாது. ಅಂತ ದುಃಖದಲ್ಲಿರುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವ ಮಕ್ಕಳು ನಾವಿರಬಾರದು. அவர் தீர்க்கமாக எச்சரித்து விட்டார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಹಳ ಒಂದು ಗಂಭೀರವಾಗಿ ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அசரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார், அசரியா ಅಸರಿಯ ಎಂಬುವಂತ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಹೇಳ್ತಾರೆ. 2 ನಾಳಾಗಮಂ 15 அதிகாரம் 2வது ವಚನದಲ್ಲಿ, 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ, 2வது அதிகாரம் 15 அதிகாரம் 2வது ವಚನದಲ್ಲಿ, 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, சகல மனுஷரே கேளுங்கள், ಸಕಲ ಕುಲಗಳವರೇ ಕಿವಿಗೊಡ್ರಿ, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், ನೀವು ಯೆಹೋವನನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ತನಕ ಆತನು ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುವನು, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், ನೀವು ಆತನನ್ನು ಹುಡುಕಿದರೆ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕುವನು, நாம் அவரை விட்டுவிட்டால், ಆತನನ್ನು ಬಿಟ್ಟರೆ, அப்புறம் நான் சொல்ல மாட்டேன், ಆಮೇಲೆ ನಾನು ಹೇಳಲ್ಲ ಅದನ್ನ, ಡ್ಯಾಶ್ அதை நீங்களே ஃபில் பண்ணிக்கணும், ಅದು ನೀವೇ ತುಂಬಿಸ್ಕೊಳ್ರಿ. ரொம்ப எச்சரிக்கையோடு அந்த வார்த்தை நமக்கு முன்பாக வருகிறது. ಬಹಳ ಗಂಭೀರವಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯ ಮಾತು ನಮ್ಮ ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇದೆ. சிம்சோன் கர்த்தரோடு கூட இருந்த வரைக்கும் அவன் வந்து ஹீரோவா இருந்தான். ಸಂಸೋನನು ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವ ತನಕ ಹೀರೋವಾಗಿದ್ದ. கர்த்தரோடு இணைந்து இருக்கிற வரைக்கும் அவனை போல பராக்கிரமசாலி பலசாலி யாருமே கிடையாது. ದೇವರೊಂದಿಗೆ ಅಂಟಿಕೊಂಡಿರುವ ತನಕ ಆತನ ರೀತಿ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳು ಯಾರೂ ಇರಲಿಲ್ಲ. எப்போ அவன் வந்து அந்த தெளிலாளுடைய மடியில போய் படுத்துக்கிட்டானோ, ಯಾವಾಗ ಅವನು ಹೋಗಿ ದೆಲಿಳಲ ಮಡಿಯಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡನೋ, ஆண்டவருடைய மடியில படுத்துக்கொண்ட வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ದೇವರ ಮಡಿಲಲ್ಲಿ ಮಲಗಿರುವ ತನಕ ಅವನಿಗೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆನೇ ಇರಲಿಲ್ಲ. எப்போ தெளிலாளுடைய மடியில போய் படுத்துக்கொண்டானோ, ಯಾವಾಗ ದೆಲಿಲಳ ಮಡಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಲಗಿಕೊಳ್ತಾನೋ, அவன் வாழ்க்கை ஜீரோ ஆயிடுச்சு. ಅವನ ಜೀವಿತ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಆಯ್ತು. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಝೀರೋ ಆಗಿ ಆಯ್ತು ಅವನ ಜೀವಿತ. ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, நாம் கர்த்தரோடு கூட இருக்க பழகிக் கொள்வோம். ನಾವು ಕರ್ತನೊಂದಿಗೆ ಇರುವುದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருடைய சித்தம் செய்ய பழகிக் கொள்வோம். ಕರ್ತನ ಚಿತ್ತವನ್ನು ಅನುಸರಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து கொள்ள பிரயாசப்படுவோம். ಕರ್ತನ ಹೃದಯದ ಮಿಡಿತವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ನಾವು ಬಹಳ ಫಲ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய நீதிக்காக பாடுபட அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ಆತನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ, ಆತನ ನೀತಿಗಾಗಿ ಪಾಡನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. நிலையற்ற
இந்த உலகத்திலே, ನೆಲೆ ಇಲ್ಲದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ பாக்கியமான ஒரு அனுபவம் இருக்கிறது. என்ன அனுபவம் தெரியுமா? ಆ ಒಂದು ಭಾಗ್ಯವಾದ ಒಂದು ಅನುಭವ ಇದೆ. ಯಾವುದು ಗೊತ್ತಾ? கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற அனுபவம் தான். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವಂತ ಅನುಭವ. நிலையற்ற உலகம் இந்த உலகம். ಈ ಲೋಕವು ನೆಲೆ ಇಲ್ಲದ ಒಂದು ಲೋಕವಾಗಿದೆ. ಎಲ್ಲ மாயை, மாயை, மனதிற்கு சஞ்சலம், ಎಲ್ಲ ವ್ಯರ್ಥ ವ್ಯರ್ಥ ವ್ಯರ್ಥ, ಮನಸ್ಸಿಗೆ ಚಂಚಲತೆ. மாயான காரியங்களுக்கு அதிகமான நேரத்தை கொடாதிருங்கள். ವ್ಯರ್ಥವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅಧಿಕ ಸಮಯ ಕೊಡಬೇಡಿ. நித்தியத்திற்குரியதான காரியங்களுக்கு அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். ನಿತ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅಧಿಕ ಸಮಯವನ್ನ ಕೊಡ್ರಿ. மாயான காரியங்களுக்காக நித்தியத்திற்குரிய காரியங்களை நீங்கள் இழந்து விடக்கூடாது. ವ್ಯರ್ಥವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ನಿತ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಳ್ಕೊಳ್ಳಬಾರದು. அப்படின்னா ಸಾಕು போக்கு நம்ம சொல்லக்கூடாது. ಒಂದು ರೀತಿ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ನೆವ ಹೇಳಬಾರ್ದು. ನಾವು ಸಾಕು நிறைய நேரத்துல நம்மகிட்ட இருக்கிறது சாக்கு போக்கு தான். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಇರುವುದು ನೆಪ ಮಾತ್ರ. ಮನುಷ್ಯಂಟ ಎதையாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம். ಮನುಷ್ಯರ ಹತ್ರ ಏನಾದ್ರೂ ಹೇಳಿ ನಾವು ತಪ್ಪಿಸ್ಕೋಬಹುದು. ಆனா ஆண்டவர்ட்ட நம்ம தப்பிக்கவே முடியாது. ಆದ್ರೆ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். ದೇವರೆಲ್ಲನೂ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. நம்ம தப்பித்துக்கொள்கிறதுக்கு என்னென்ன சாக்கு போக்கு சொல்றோம் எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. ನಾವು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಏನೆಲ್ಲ ನೆಪ ಹೇಳ್ತೇವೋ ಅದನ್ನೆಲ್ಲ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. அருமையான சபையே, அந்த பிரிய சபையே, நிலையற்ற உலகத்தில் பாக்கியமான அனுபவம் ஒன்று உண்டென்றால் அது கிறிஸ்துவோடு நிலைத்திருப்பதுதான். ನೆಲೆ ಇಲ್ಲದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಭಾಗ್ಯಕರವಾದ ಒಂದು ಅನುಭವ ಇದೆ ಅನ್ನೋದಾದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಅಂಟಿಕೊಂಡಿರುವಂತ ಜೀವಿತ ಮಾತ್ರ. இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாமே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇವಾಗ ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಒಂದು ದಿನ ಬೆಂಕಿಗೆ ಆಹುತಿ ಆಗ್ತದೆ. ஆகவே ಆದುದರಿಂದ நித்திய தேவனில் நாம் நிலைத்திருப்போம். ನಿತ್ಯ ದೇವನಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ವಿಶ್ವಾಸத்தில் பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருப்போம். ವಿಶ್ವಾಸದಲ್ಲೂ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲೂ ನಾವು ನೆಲೆ ನಿಂತಿರಬೇಕು. ತಾಳ್ಮೆ ಕೀழ்ಪಡಿದಲೇ நாம் நிலைத்திருப்போம். ಅದನ್ನು ನಾವು ತಾಳ್ಮೆ ಮತ್ತೆ ವಿಧೇಯತೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ஜெபம் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்பதிலே நாம் நிலைத்திருப்போம். ಪ್ರಾರ್ಥನೆ ಕುಟುಂಬವಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದರಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுப்பதிலே நாம் நிலைத்திருப்போம். ಕರ್ತನಿಗೆ ಎಂದು ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೊಡುವುದರಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ஒருவரை உபசரிப்பதிலே நாம் நிலைத்திருப்போம். ಅತಿಥಿ ಸತ್ಕಾರ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. ஒருவர் கனம் பண்ணுவதிலே நாம் நிலைத்திருப்போம். ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಘನಪಡಿಸುವುದರಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. எடுத்துக்கொண்ட தீர்மானங்களை நிறைவேற்றுவதிலே நாம் நிலைத்திருப்போம். ತೆಗೆದುಕೊಂಡ ತೀರ್ಮಾನ ನೆರವೇರಿಸುವುದರಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. விசேஷமா 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். ವಿಶೇಷವಾಗಿ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. யோவான் 15:4 சொல்லுகிறது. ಯೋಹಾನ 15:4 ಹೇಳುತ್ತೆ, கிறிஸ்துவின் உறவில் நிலைத்திருங்கள். ಕ್ರಿಸ್ತನ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ರಿ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ. கிறிஸ்துவின் உறவில் நிலைத்திருப்பது. ಕ್ರಿಸ್ತನ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ನಾನು ಕ್ರಿಸ್ತನ உறவில் ಸಂಬಂಧದಲ್ಲಿ நிலைத்திருப்பேன். ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತೇನೆ. ನಾನು ಕ್ರಿಸ್ತನ உறவில் ಸಂಬಂಧದಲ್ಲಿ நிலைத்திருப்பேன். ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತೇನೆ. அதனால தான் அந்த 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசித்தோம். 15ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವೆನು. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா அவர் நம்முடைய அப்பா. ಯಾಕಂದ್ರೆ ಆತನೇ ನಮ್ಮ ಅಪ್ಪ. ஹalleluya. ஹalleluya. அவர் நம்முடைய பரலோக அப்பா. ಆತ ನಮ್ಮ ಪರಲೋಕ ಅಪ್ಪ. யோவான் 1:12 சொல்லுகிறது. ಯೋಹಾನ 1:12 ಹೇಳ್ತದೆ. யோவான் 1:12 சொல்லுகிறது அவர் நம்முடைய தகப்பன் என்று சொல்லி. ಯೋಹಾನ 1:12 ಹೇಳ್ತದೆ ಆತ ನಮ್ಮ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ. ಮತ್ತೇಯು 12ಆம் அதிகாரம் 49 50 ವಚನங்களை ವಾಸಿತೀங்கன்னா, ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 40 45ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದ್ರೆ, ಮತ್ತಾಯ எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 12ಆம் அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 49வது வசனமும் 50வது வசனம், 49ನೇ ವಾಕ್ಯ 50ನೇ ವಾಕ್ಯ. அவர் நம்முடைய மூத்த சகோதரன். ಆತನು ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸಹೋದರನು. ஹalleluya. ஹalleluya. அவர் நம்முடைய மூத்த சகோதரன். ಆತ ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸಹೋದರ. அப்புறம் யோவான் 15ஆம் அதிகாரத்துல, ಆಮೇಲೆ ಯೋಹಾನ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13 15 ವಚನங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, 13ರಿಂದ 15ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ಓದಿದ್ರೆ, அவர் நம்முடைய சிநேகிதர். ಆತ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತನು. அவர் நம்முடைய தகப்பன். ಆತ ನಮ್ಮ ತಂದೆ.
அப்புறம் அவர் நம்முடைய மூத்த சகோதரர், ಆತ ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸಹೋದರ, அப்புறம் அவர் நம்முடைய சிநேகிதர். ಆಮೇಲೆ ಆತ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತನು. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ಅದನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ அந்த உறவுல எப்பவும் இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ಆ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಇರುವುದಕ್ಕೆ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த உறவை விட்டு ஒரு நாள் வெளியில போயிடாதீங்க. ಆ ಸಂಬಂಧವನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಹೊರಗಡೆ ಹೋಗಬಾರದು. அந்த உறவை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு போயிடாதீங்க. ಆ ಸಂಬಂಧವನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಬೇರೆಯಾಗಿ ಹೋಗಬೇಡಿ. நிலைத்திருங்கள், ನೆಲೆಯಾಗಿರ್ರಿ, நிலைத்திருங்கள். ನೆಲೆಯಾಗಿರ್ರಿ. நிலைத்திருந்தால், ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ, நிலைத்திருந்தால், ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்தது ಅದರ ನಂತರ யோவான் 15:10. ಯೋಹಾನ 15:10. யோவான் 15:10. ಯೋಹಾನ 15:10. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருங்கள். ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ರಿ. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருங்கள். ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ರಿ. நிலைத்திருங்கள், ನೆಲೆಗೊಂಡಿರ್ರಿ. நிலைத்திருந்தால், ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ அவர் நம்மிலே நிலைத்திருப்பார். ಆತ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ತಾನೆ. நிலைத்திருங்கள், ನೆಲೆಗೊಂಡಿರ್ರಿ. நிலைத்திருந்தால், ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ அவர் நம்மிலே ಆತನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ತಾನೆ. அப்போ இரண்டாவது கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருங்கள். ಹಾಗಾದ್ರೆ ಎರಡನೇದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதை போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆದು ಆತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಮೇರೆಗೆ ನೀವು ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆದರೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವಿರಿ. அப்ப ஆவியின் கனிகளில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கனி என்னன்னு பார்த்தா அது அன்பு. ಹಾಗಾದ್ರೆ ಆತ್ಮನ ಫಲಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಫಲ ಯಾವುದಂದ್ರೆ ಪ್ರೀತಿ. ತಮ್ಮಂಡೆ வருகிறவர்களை தள்ளாத அன்பு, ತನ್ನ ಬಳಿಗೆ ಬರೋರ್ನ ತಳ್ಳದೇ ಇರುವ ಪ್ರೀತಿ, நம்மை தேடி வந்த அன்பு, ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದ ಪ್ರೀತಿ, உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த அன்பு, ಹೊಲಸಾದ ಕೆಸರಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತಿದ ಪ್ರೀತಿ, ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைக்கும் அன்பு, ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಮ್ಮನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವ ಪ್ರೀತಿ. மாறும் உலகத்திலே மாறாத அன்பு இயேசுவின் அன்பு மாத்திரமே. ಬದಲಾಗುವ ಲೋಕದಲ್ಲಿ ಬದಲಾಗದ ಪ್ರೀತಿ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ಮಾತ್ರ. ஹalleluya, 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 ஹalleluya. இப்போ அன்பு கூறுகிறது மாதிரி அடுத்த செகண்டும், அடுத்த நிமிஷமும், அடுத்த மணித்துளியும் அவங்க என்ன நேசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ಈಗ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಪ್ರಕಾರ ಅದರ ನಂತರ ನಿಮಿಷ, ನಂತರ ಕ್ಷಣಗಳು, ನಂತರ ದಿನಗಳು ಅವ್ರು ನನ್ನ ಅದೇ ತರ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. அப்படி நம்ம நினைக்கிறதுனால தான் நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. ಆ ತರ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಂಡಿರೋದ್ರಿಂದನೇ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ. உங்க புருஷனை விட ஆண்டவரை நீங்க அதிகமா நேசித்து பாருங்க. ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗಿಂತ ದೇವ್ರನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. உங்க ஆண்டவரை விட உங்க புருஷனை நீங்க அதிகமா நேசிக்கிறதுனால தான் உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை. ದೇವರಿಗಿಂತ ನಿಮ್ಮ ಗಂಡನನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದ್ರಿಂದಲೇ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ. ஆண்டவரை விட ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಿರಲ್ಲ, ಅದೇ ಸಮಸ್ಯೆ. ஆண்டவரை நேசித்து பாருங்க, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ದೇವರನ್ನ ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮಗೆ ವಿಧೇಯರಾಗ್ತಾರೆ. ஆண்டவரை நேசித்து பாருங்க, உங்க மனைவி உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ನಿಮಗೆ ವಿಧೇಯರಾಗ್ತಾರೆ. ஆண்டவரை நேசித்து பாருங்க, உங்க புருஷன் உங்களை ಲವ್ பண்ணுவார். ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಗಂಡ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. வேணா பாருங்க, ನೀವು ಆ ರೀತಿ ಮಾಡಿ ನೋಡಿ. ನಾವೆಲ್ಲ அப்படி ನಾವೆಲ್ಲ ಉಲ್ಟಾங்க. ನಾವೆಲ್ಲ ಹಂಗ ಮಾಡಲ್ಲ, ನಾವೆಲ್ಲ ಉಲ್ಟಾ. ನಾವೆಲ್ಲ ಆನ ಬೆರಿಲ್ ಐಸರಂ ಚರ್ಚ್ ನೀವು ಮಾರணுங்க. ಆದ್ರೆ ಬೆರಿಲ್ ಐಸರಂ ಸಭೆ ನೀವು ಬದಲಾಗಬೇಕು. ಪಿಳ್ಳೆ ಅಯ್ಯೋ ಮಕ್ಕಳು ಪುರುಷ ಅಯ್ಯೋ ಗಂಡ ಮனைவி ಅಯ್ಯೋ ಹೆಂಡತಿ அவங்களுக்கு தான் நம்ம பயப்படுறோம். ಅವ್ರಿಗೆ ನಾವು ಹೆದರ್ಕೋತಾ ಇದೀವಿ. அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். ಆ ತರ ಇದ್ದವರು ಈ ತರ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஆண்டவரை நேசித்து பாருங்க, ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನೋಡಿ, எல்லாமே உங்களுக்கு அடக்கமா இருக்கும். ಎಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಅಧೀನವಾಗಿರುತ್ತದೆ. நீங்க வாழ்ந்திருப்பதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳುವಂತೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. உறவுன்னு இருக்க கூடாது. ஐயோ ಸಂಬಂಧ ಅಂತಿರಬಾರದು. ಸಂಬಂಧಿ என்ன பண்ணிடுவாரு? ಸಂಬಂಧಿ ಏನು ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ? ஆமா. அதனால ஆண்டவருடைய அன்பில
நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳ್ರಿ. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆண்டவருடைய அன்புல நிலைத்திருக்கிறீங்களோ, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ನೆಲೆಗೊಂಡಿರ್ತೀರೋ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வீட்டுக்காரர் உங்களை நேசிப்பாரு. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮ ಯಜಮಾನರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. உங்க வீட்டம்மா உங்களை நேசிப்பாங்க. ನಿಮ್ಮ ಪತ್ನಿ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. இல்லாட்டி எல்ரி ಹೋಗ್ರಿ, ಇಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರಿ, என்ன விஷயம், என்ன இங்க ஆள் இருக்குதுன்னு தெரியாதா? ಇಲ್ಲಿ ಇರೋದು ನಾನು ಗೊತ್ತಿಲ್ವಾ ನಿಮ್ಗೆ? வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, ಮನೆಯಲ್ಲೇನೂ ಇಲ್ಲ, பொறுப்பு இருக்குதா, ಏನ್ ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆಯಾ? ஆனா ஆண்டவரை நேசித்து பாருங்க. ಅರೆ ದೇವ್ರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನೋಡಿ. இல்லாததையும் இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர். ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಇರುವಾಗೆ ಮಾಡ್ತಾನೆ ದೇವ್ರು. அங்க ஒரு நல்ல சமாதானமான சூழ்நிலை இருக்கும். ಅದು ಒಳ್ಳೆ ಸಮಾಧಾನದ ಮನಸ್ಥಿತಿ ಇರ್ತದೆ. அன்புதான ஆண்டவருடைய அன்பினால தான் நம்ம நிறைஞ்சிருக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಿದೆ ಅಲ್ವಾ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, நான் மனுஷர் பாஷையை பேசினாலும், ನಾನು ಮನುಷ್ಯರ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿದರು, தூதர் பாஷையை பேசினாலும், ದೇವದೂತರ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಡಿದ್ರು, தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும், ಪ್ರವಾದನ ವರಗಳು ನನಗಿದ್ರು, கண்மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் எனக்குள் இருந்தாலும், ಬೆಟ್ಟಗಳನ್ನು ತೆಗೆದಿಡುವುದಕ್ಕೆ ಬೇಕಾದಷ್ಟು ನಂಬಿಕೆ ನನಗಿದ್ರು, எனக்குள்ளதை எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், ನನಗಿರುವುದೆಲ್ಲವನ್ನು ನಾನು ಅನ್ನದಾನ ಮಾಡಿದರು, என் சரீரத்தை நான் சுட்டரிக்க கொடுத்தாலும், ನನ್ನ ದೇಹವನ್ನು ಸುಡುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿದರು, அன்பு எனக்கிராவிட்டால், ಪ್ರೀತಿಯು ನನಗಿಲ್ಲದಿದ್ದರೆ, அன்பு எனக்கிராவிட்டால், ಪ್ರೀತಿಯು ನನಗಿಲ್ಲದಿದ್ದರೆ, அன்பு நீடிய சாந்தம், ಪ್ರೀತಿ ದೀರ್ಘ ಶಾಂತಿ, தயவுள்ளது, ದಯೆ ತೋರಿಸುವುದು, அன்புக்கு முன்னாடி பொறாமை நிக்காது, ಪ್ರೀತಿ ಮುಂದೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಲ್ಲ, அன்பு தன்னை புகழாது, ಆ ಪ್ರೀತಿ ಇದ್ರೆ ತನ್ನ ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, இருமாப்பா இராது, ಅದು ಉಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, அயோக்கியமானதை செய்யாது, ಮರ್ಯಾದೆಗೆಟ್ಟು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, கற்பொழிவை நாடாது, ಸ್ವಪ್ರಯೋಜನ ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ, சினம் கொள்ளாது, ಅದು ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, தீங்கு நினையாது, ಅಪಕಾರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அன்பு அன்பு ಪ್ರೀತಿ 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 நிறைவான அன்பு நமக்குள்ள இருக்கும்போது, ಅದು ಸಂಪೂರ್ಣವಾದ ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ குறைவான வம்பெல்லாம் ஓடி போயிடும். ಎಲ್ಲ ಅಪೂರ್ಣವಾದ ಜಗಳ ಎಲ್ಲ ಓಡಿ ಹೋಗುತ್ತೆ. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, ಪ್ರೀತಿ, ನಂಬಿಕೆ, ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ, இவைகள் மூன்றிலும் அன்பே பெரியது. ಇವುಗಳಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯೇ ದೊಡ್ಡದು. அதனால பெர்லைசரம் சர்ச், அந்த ಬೆರಿಲೈಸಿಯರಂ ಸಭೆಯೇ அன்புல நிலைத்திருங்க, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, அன்புல நிலைத்திருங்க, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, நீங்க அன்பா இருப்பீங்க, ನೀವು ಪ್ರೀತಿಯಾಗಿರ್ತೀರಾ, எல்லா இடத்துலயும் அன்பா நடந்து கொள்வீங்க, ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲೂ ನೀವು ಪ್ರೀತಿಯಾಗಿ ನಡ್ಕೊಳ್ತೀರಾ, உங்ககிட்ட இருந்து வம்பு வெளியே வரவே வராது, ಜಗಳ ಆಚೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ, வம்பு வரவே வராது, ಜಗಳ ಆಚೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. அப்படி வந்துச்சுன்னா அடிச்சு உட்கார வைங்க, ಆ ರೀತಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಒಡೆದು ಕೂರಿಸಬೇಕಾಗುತ್ತೆ. அமைதியா இருடா அப்படின்னு சொல்லுங்க, ಏಯ್ ಸುಮ್ನೆ ಇರಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ. ஆமா, கடைசியா சொல்லி முடிக்க போறேன். ಕೊನೆಯದಾಗಿ ನಾನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. யோவான் 15:7, ಯೋಹಾನ 15:7, யோவான் 15:7, ಯೋಹಾನ 15:7, கிறிஸ்துவின் வார்த்தையில் நிலைத்திருங்கள், ನನ್ನ ವಾಕ್ಯ, ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, கிறிஸ்துவின் வார்த்தையில் நிலைத்திருங்கள். ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ. யோவான் 8:31 சொல்லுகிறது, ಯೋಹಾನ 8:31 ಹೇಳ್ತದೆ, சாரி, கிறிஸ்துவின் வார்த்தை என்று சொல்லும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾರೆ, ಕ್ರಿಸ್ತನ್ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ರೆ ನಾವು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಬೇಡಿಕೊಂಡ್ರು ಅದು ನಮಗೆ ದೊರೆಯುತ್ತದೆ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால், ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದ್ರೆ அவன் புதிய சிருஷ்டி, ಆತ ನೂತನ ಸೃಷ್ಟಿ, பழையதெல்லாம் ಹೋಯಿತು, ಹಳೆಯದೆಲ್ಲ ಹೋಯ್ತು, எல்லாம் புதிது, ಎಲ್ಲ ಹೊಸದು. அதனால நாம கிறிஸ்துவுல இருக்கணும், ಅಂದ್ರೆ ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರಬೇಕು, கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள்ள இருக்கணும், ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அப்படி இருந்தா ಆ ರೀತಿ ಇರುವುದಾದ್ರೆ என்ன கேட்டாலும் அது நமக்கு செய்யப்படும். ನಮಗೆ ಏನು ಕೇಳಿದ್ರು ಕೂಡ ಅದು ನಮಗೆ ದೊರೆಯುತ್ತದೆ. யோவான் 8:31 சொல்லுகிறது, ಯೋಹಾನ 8:31 ಹೇಳ್ತದೆ, நிலைத்திருந்தால், ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ மெய்யாகவே எனக்கு சீஷர்களாயிருப்பீர்கள். ನಿಜವಾಗಿ ನೀವು ನನಗೆ ಶಿಷ್ಯರಾಗಿರ್ತೀರಾ. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்க கூடாத தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬಂದಿರುವ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ಎಲ್ಲರೂ ದೇವ ಸಮೂಹத்தில் எழும்பி நிற்கலாம். ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விடலாம். ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. நிலைத்திருங்கள், ನೆಲೆಗೊಂಡಿರ್ರಿ. நிலைத்திருந்தால், ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ, எதுல நிலைத்திருந்தால், ಯಾವುದರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ರೆ, கிறிஸ்துவின் உறவில் நிலைத்திருந்தால், ಕ್ರಿಸ್ತನ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ರೆ, கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்தால், ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ರೆ, கிறிஸ்துவின் வார்த்தையில் நிலைத்திருந்தால், ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ರೆ நாம் சீஷர்களாக இருப்போம். ನಾವು ಶಿಷ್ಯರಾಗಿರ್ತೇವೆ. நாம் சீஷர்களாக இருப்போம். ನಾವು ಶಿಷ್ಯರಾಗಿರ್ತೇವೆ. நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். ನಾವು ಬಹಳ ಫಲಗಳನ್ನ ಕೊಡ್ತೇವೆ. நாம் அவருக்கு சிநேகிதர்களாக இருப்போம். ನಾವು ಆತನಿಗೆ ಸ್ನೇಹಿತರಾಗಿರ್ತೇವೆ. நாம் கேட்பதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். ನಾವು ಕೇಳಿದ್ದೆಲ್ಲ ನಮಗೆ ಸಿಗುತ್ತೆ.
எவ்வளவு நல்ல ஆண்டவர், ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರು, எவ்வளவு நல்ல தகப்பன், ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ತಂದೆ, எவ்வளவு நல்ல நண்பன், ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತ. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ದೇವರೇ ನಿನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವಂತೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. உம்மிலே நிலைத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ದೇವರೇ ನಿನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. என்ன சூழ்நிலையிலையும், ಏನೇ ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ உம்மை விட்டு என்னை எதுவுமே பிரிக்க முடியாது. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನನ್ನನ್ನು ಅಗಲಿಸುವಂತ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇರುವುದಿಲ್ಲ. உம்மிலே நான் நிலைத்திருப்பேன். ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಾನು ನೆಲೆಗೊಂಡಿರ್ತೇನೆ. அப்படினா ஆண்டவரை வந்து உடும்பு பிடிச்சுக்குங்க. ದೇವರನ್ನು ನೀವು ಒಂದು ಉಡಾದ ಹಾಗೆ ಹಿಡ್ಕೊಳ್ರಿ. உடும்பு பிடிச்சுக்குங்க. ಅದು ಉಡ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊಳ್ಳಿ. எவ்வளவு தான் வந்தாலும் அது வந்து அது ஒருத்தர் உன்னை பிடிச்சிச்சுன்னா அதுலேருந்து அதை வந்து விடுவிக்க முடியவே முடியாது. ಅದು ಏನೇ ಕಾರ್ಯ ಬಂದರೂ ಕೂಡ ಆ ಉಡ ಒಂದ್ಸರಿ ಹಿಡಿದು ಬಿಟ್ರೆ ಅದು ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அது பிடிக்கும். ಅದು ಅಷ್ಟು ಭದ್ರವಾಗಿ ಬಿಗಿಯಾಗಿ ಹಿಡಿದು ಬಿಡುತ್ತೆ. ஆண்டவரை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குங்க. ದೇವರು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ನಮ್ಮನ್ನ ಹಿಡ್ಕೊಳ್ತಾರೆ. உங்க ஆண்டவரை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குங்க. ದೇವರನ್ನ ನೀವು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಹಿಡ್ಕೊಳ್ರಿ. உங்க வாழ்க்கை முழுவதும் எல்லா காரியங்களிலும், ನಮ್ಮ ಜೀವಿತ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು அவரை முன்னாடி வைங்க. ಆತನನ್ನು ಮುಂದುಗಡೆ ಇಡ್ರಿ. நீங்க அசைக்கப்பட்டு போக மாட்டீங்க. ನೀವು ಕದಲಿಸುವುದೇ ಇಲ್ಲ. உங்க வாலிபம் அசைக்கப்பட்டு போகாது. ನೀವು ಕದಲುವುದೇ ಇಲ್ಲ. உங்க வாலிபம் ஸ்ட்ராங்கா கர்த்தர்ல நிக்கும். ನಿಮ್ಮ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಭದ್ರವಾಗಿ ಕರ್ತನಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அதனால இந்த காலை நேரத்துல உங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்க. அந்த ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಹೇಳ್ರಿ, ஏசப்பா உங்களிலே நான் நிலைத்திருக்கேன். ಏಸಪ್ಪ ನಿನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. உம்மிலே நான் நிலைத்திருக்கேன் ஒப்பு கொடுக்கிறேன். ನಿನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ.